ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு KR2 வியூவர்ஸ் சேனல். இப்போ வந்து இன்டர்நெட் இப்போ வந்து சோசியல் மீடியாவில் ரொம்ப பரபரப்பாக ஓடிட்டுருக்கு ஒரு விஷயம். எல்லாருக்குமே வந்து அதை பேசுகிறீங்களா, இல்லை சில பேர் வந்து அதை பாசிட்டிவாக பார்க்குறாங்க, சில பேர் வந்து நெகட்டிவாக பார்க்குறாங்க. அதை பற்றி ஒரு பேசுவோம். என்ன விஷயம்? அதாவது முக்கியமாக இது வந்து இந்த விஷயத்த வந்து எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது விஜயோட ஃபேனாக இருக்கிறவங்களும் பேசுகிறாங்க, விஜய் பிடிக்காதவங்களும் பேசுகிறாங்க. நான் வந்து விஜயோட ஃபேன். நீங்கள்? நான் விஜய் ஃபேன்னு சொல்ல முடியாது, பட் எனக்கு பிடிக்கும் விஜய். ஒய்ஃப்க்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சி தான் ஆகணும். பிகாஸ் ஒய்ஃப் இஸ் ஆல்வேஸ் ரைட். ஆமாம், கரெக்ட் சொல்லிட்டீங்க. சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க, விஜய் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? விஜய் பிடிக்கும் கண்டிப்பாக. அதான் சொல்லிட்டு ஏற்கனவே விஜய் கண்டிப்பாக விஜய் பிடிக்கும். முன்னாடி வந்து வேற மாதிரி ரசிகர், இப்போ ரஜினி ரசிகர் மாதிரி இருந்தேன். அந்த மாதிரி இருந்தப்ப கொஞ்சம் சிறு வயசுல சின்ன வயசுல, அப்புறம் கொஞ்சம் மெச்சூர் ஆனோடனே பிள்ளைங்களுக்கெல்லாம் வேறு பிடிக்குது. இப்போ இந்த வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கிறப்ப நம்ம எப்படி தனியாக விதி விலக்காக இருக்க முடியாது. அதனால கண்டிப்பாக எனக்கும் விஜய் பிடிக்கணும். ஓகே, இப்போ வந்து அதாவது விஜயை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அதாவது விஜயோட பொலிட்டிக்கல் லைஃப்பை பற்றி நம்ம பேச போகிறதில்ல. விஜய் அண்ட் சங்கீதா அவங்க ரெண்டு பேர்த்தோட டிவோர்ஸ் இப்போ வந்து ரொம்ப பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஸோ யார் மேலே தப்பு, யார் மேலே ரைட்டு, அதை பற்றி நம்ம பேச போகிறதில்ல. அடுத்தவங்களோட குடும்ப கதை நமக்கு எதுக்கு? அப்போ என்னதான் பேசுறதுக்கு? இதில் வந்து நம்ம எப்படி பார்க்குறோம், நம்மளோட பார்வை இந்த விஷயத்தில் எப்படி இருக்குது, அதுதான் நம்ம பற்றி பேச போகிறோம். ஏன்னா இப்போ கூட நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணிங்களா இல்லையான்னு தெரில, இப்போ பழைய த்ரிஷா அண்ட் விஜயோட இந்த கிளிப்ஸு, இந்த ஒன்றா இருந்த கிளிப்ஸு, படத்து கிளிப்ஸு, இந்த ஒன்றா இருந்த இந்த கிளிப்ஸ்லாம் வந்து இப்போ அதிகமாக சோசியல் மீடியாவில் வந்து வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. கூட ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ரிசப்ஷன் போனாங்க, வெட்டிங் மேரேஜ் அப்படிலாம் வந்துட்டு வந்து இவ்வளோ நாள் 25 வருஷம் ஒன்றா இருந்தாங்களா. ஒன்றா இருந்துட்டு இப்போ வந்து என்னென்னா அவங்க வந்து டைவர்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. கரெக்ட், எல்லாருக்கும் அதான் தெரிஞ்ச விஷயம் தானே. இந்த விஷயத்தில் வந்து யார் தப்பு யார் ரைட்டு நமக்கு பேசுறதுக்கு ரைட்ஸே இல்லை. ஏன்னா அந்த விஷயத்தில் என்ன நடந்துச்சு, யார் தப்பு ரைட்டுன்னு அவங்க ரெண்டு பேர்த்து மேலே மட்டும் தான், அதாவது விஜய் அண்ட் சங்கீதா இவங்க ரெண்டு பேர்த்து மேலே மட்டும் தான் நடக்க முடியும். நடுவில் நம்ம உட்காந்து மேடை போட்டு மைக்கை பிடிச்சி அவங்களோட குடும்ப வாழ்க்கையை இப்போ பேசியிருக்க முடியாது. இப்போ வந்து நம்ம என்ன பேசுகிறோன்னா, நான் வந்து நிறைய விஷயம் வந்து இந்த சோசியல் மீடியாவில் பார்த்தது என்னன்னா, அதாவது இப்போ என்ன தெரியுமா சொல்கிறாங்க, ஓகே நீ வந்து விஜயை வந்து எல்லாம் சொல்கிறாங்க, ஓ விஜய் வந்து ஒரு குடும்பத்துக்கே ஒரு லீடராக இருக்க முடியல, இந்த மாதிரி செஞ்சுட்டாரு, அவர் வந்து இதாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே தகுதியே இல்லை, ஒரு பொலிட்டிஷியனாக இல்லை, இருக்க தகுதியே இல்லை அப்படின்னு ஒரு கதை போய்கிட்டு இருக்கு. அந்த விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். என்னது எனக்கு வந்து ரொம்ப ஒரு இடிக்கிற ஒரு விஷயம் வந்து என்னதுன்னா, விஜய் டைவர்ஸ் பண்ணா என்ன, டைவர்ஸ் பண்ணல எனக்கு என்ன. ஏன்னா எனக்கு வந்து நான் அவரோட ஃபேன். அதாவது அவர் படத்தில் உள்ள கேரக்டரில் அவர் நடிக்கிறதா அதுக்கு நான் ரசிகை. விஜயோட தனிப்பட்ட லைஃப்பில் எப்படி விஜய்னு எனக்கு தெரியாது. ஸோ அவர் படத்தில் எப்படி என்னத்தை காட்டுறாரோ அதுக்கு நான் ஃபேன். அவர் ஆக்டிங் ஸ்கில்க்கு நான் ஃபேன், அவர் ஸ்டைலுக்கு நான் ஃபேன், அவ்வளோதான். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இப்படி வந்து நிறைய பேர் வந்து சுருக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னோடய கேள்வி என்னென்னா, வாய் சங்கீதா இவ்வளோ நாளாக அவங்களுக்கு வந்து பிரச்சனை இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க, ஆமாவா இல்லையா? இவ்வளோ நாள் பிரச்சனை ஏற்கனவே சமாதானம் பேசியிருக்கேன், ஆனால் அது வந்து எதில் போயிடுச்சு? அவங்க ட்ரை பண்ணி அவங்க புக்குள்ள பேச பார்த்தாங்க, பேச்சுவார்த்தையில் பேசியிருக்காங்க, கவுன்சிலிங் பண்ணியிருக்காங்க, பேசியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து சரிப்பட்டு வரவே இல்லை அப்படின்ட்டுன்னு. இவ்வளோ நாள் அமைதியாக இருந்த சங்கீதா வாய் நாவ், அதுவும் விஜய் வந்து தேர்தல் டைமில் ஏன் இப்போ வந்து இந்த விஷயத்தை விடணும்? தட்ஸ் மை ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, அப்படியே விஜய் தவறாக இருந்தாலும் ஏன் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி இப்போ வந்து இந்த விஷயத்தை வந்து அவங்க அந்த மாதிரி ஒரு பெட்டிஷனை போடணும்? அதுக்கு வந்து பல ரீசன்கள் இருக்கலாம். அதான் அந்த கேள்விக்கு நான் முதல் சொல்லிடுறேன், நான் என்னோட கருத்து சொல்கிறேன், அப்படி நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஸோ ஏன் இப்போ வந்து அவங்க இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை கொஸ்டின் இல்லை, இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பெட்டிஷனை வந்து அவங்க வெளியேறியிருக்காங்க அப்படின்னு. ஸோ அவங்களோட மோட்டிவ் வந்து விஜயை விட்டு விலகி டிவோர்ஸ் பண்ணிட்டு போகிறது தான், இல்லை விஜய் பொலிட்டிக்கில் இருக்கிறது வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்காத ஒரு விஷயமா? ஏன்னா ஒரு இதை வந்து நான் யோசித்து பார்த்து, ஒரு காமன் உமனாக ஒரு 2 குழந்தைக்கு தாயாக இருந்து ஒரு ஆர்டினரி உமனாக சங்கீதா யோசிச்சிருந்தால், அதாவது இப்போ வந்து படத்தில் இதுக்கப்புறம் நான் நடிக்க மாட்டேன் விஜய் சொல்லிட்டாரு, ஆமாவா இல்லையா? படத்தில் நான் நடிக்க மாட்டேன், அதுக்கப்புறம் நான் வந்து பொலிட்டிக்கில் ரொம்ப தீவிரமாக இறங்கிட்டாரு,
மேபி சங்கீதாவுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் வந்திருக்குமோ. ஓ எங்கடா சம்பாதிச்ச பணம்லாம், இத்தனை வருஷம் சம்பாதிச்ச பணம்லாம் கொண்டு போய் பொலிட்டிக்கில் கொட்டி அழிச்சிடுவார், நமக்கு நம்ம பிள்ளைங்களுக்குலாம் எதுவும் இல்லாமல் போயிடுமே. ஏன்னா அவங்க ஜீவனாம்சம் வர அவ்வளோ கேட்டிருக்காங்க. ஸோ இது என்னோட கொஷின், என்னோட ஒரு 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 ஒப்பீனியன். இருக்கலாமா? இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? காரணங்கள் மேபி இருக்கலாம். மேபி என்னென்னா அவங்க அந்த பெட்டிஷன்லேயே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவரோட அதை வந்து எயில் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அதுதான் கேட்குறாங்க. இன்னும் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக என்ன தராங்க, அவங்க அந்த செட்டில் பண்ணுற வரைக்கும் அவங்க அந்த வீட்லேயே மேரேஜ் வீட்லேயே இருக்கணும், 2 பேரும் பண்ண மேட்ரிமோனி வீட்லேயே தான் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொன்று வந்து ஏற்கனவே அவங்க பேசி பார்த்ததில்ல, இண்டிவிஜுவலாக பேசி பார்க்குறப்ப செட்டில் பண்ணிட்டு தான் பார்த்துருக்காங்க. பட் ஆனால் அவர் வந்து செட்டில் பண்ணி பணம் அது முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வெளியில் கொண்டு வராங்க. ஸோ அது வந்து முக்கிய காரணமாக இருக்கலாம். ஏன்னா இப்போ வந்து அவர் எதுக்கு முக்கியமான பணம் பொலிட்டீஷியனுக்கு வந்து செலவு பண்ணுறாரு. அப்போ செலவு பண்ணிவிட்டு அது மேம்பி பின்னாடி அது வந்து வெற்றிகரமாக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இன்னொரு ஆங்கிளில் பார்த்தா இப்போ இன்கேஸ் அவர் வந்து வெற்றி அடைஞ்சாருன்னு வச்சுங்க, அவங்க வந்து அந்த ஆங்கிளையும் அவங்க யோசிச்சாங்கன்னு தெரியல. இப்போ அவர் வந்து வின் பண்ணி எலெக்ஷன் வந்து நிறைய மெஜாரிட்டி எடுத்து வின் பண்ணி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணான்னு வச்சுக்கோங்க. அப்போ அவரோட புகழ் மட்டும் இல்லை, அவர் இன்னும் வந்து பெரிய லெவலுக்கு தானே மேலே போகிறாரு. ஸோ அதை வந்து அவங்க யோசிச்சாங்களா என்னன்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் அது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். ஆனால் இப்போதைக்கு அதை வந்து வெளியாகிட்டாங்கன்னா முன்னாடியே பண்ணிடலாம். இப்போ வந்து ஜெனரலாக ஒரு கப்பல் எடுத்துக்கோமே, இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா எவ்வளோ நாள் ஓட்டிகிட்டு இருப்பாங்க? அவ்வளோ நாள் ஓட்டிகிட்டு இருக்க மாட்டாங்க. தனித்து இருந்தால் நான் ஓகே இந்த மாதிரி பிரச்சனை சீரியஸாக தெரியிறப்பே அப்பயே ஆக்ஷன் எடுத்துக்கலாம், அப்பயே வெளில போயிருக்கலாம். அதுதான் என்னோட கருத்து. that's one thing. Another thing, இப்போ வந்து ஓகே, இப்போ வந்து எனக்கும் உனக்கும் வந்து ஒத்து போகலை. ஓகே, எனக்கும் உனக்கும் வந்து ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், ஏன்னா உனக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்குது. அது வந்து மன்னிக்கவே முடியாத ஒரு விஷயம். அதை வந்து நியாயப்படுத்தவே முடியாது. ஓகேவா? நியாயப்படுத்தவே முடியாது. ஓகே, அது ஆனால் உனக்கும் எனக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஆனால் நீ வந்து எனக்கும் உனக்கும் ஒத்து வராது. ஓகே, பட் யூ ஆர் ஸ்டில் மை கிட்ஸ் ஃபாதர். எஸ். ஸோ நீ வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தில், அதாவது இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கில் வந்து இப்போ வந்து ஒரு பீக்கில் இருக்கிற ஒரு சமயத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு வந்து ஒரு டென்ஷன் வந்து உண்மையாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு ஆள் செய்ய முடியுமா? அது என்னது இன்னொரு கொஸ்டின். அண்ட் அகெயின் விஜய்க்கும் நான் கேட்குறேன், நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இத்தனை வருஷம் வாழ்ந்த ஒரு ஒய்ஃபுக்கு நீ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மேரிட்டல் வந்து வச்சுக்கிட்டு இப்படி வந்து ஒரு துரோகம் பண்ண முடியுமா? அது இன்னொரு கொஸ்டின். ரிலேஷன்ஷிப்பில் போகிறப்பே ஃபஸ்ட்டு வந்து நம்ம கமிட்மெண்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் பண்ணுறோம். அந்த சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் அதுலேயே இருக்குது, மீனிங்லாம் இருக்குது. அதை பண்ணிட்டு தான் போகிறோம். அப்படி பண்ணுறப்ப அது வந்து தேவையில்லாத. பட் ஆனால் சினி ஃபீல்டில் இருக்காங்க அப்படிங்கிறதுனால நிறைய அது நடக்குது. ஏன்னா அந்த நடிகர் துறையில் வந்து நடிப்பு துறையில் வந்து நிறைய அந்த மாதிரி நடக்குது. அது ரொம்ப கேஷுவலாக இருக்குது. ஓகே பிடிச்சிருக்கா, ஓகே டைவர்ஸ் பண்ணிடுறாங்க, போயிடுறாங்க. எப்படியா இருந்தாலும் யூ ஆர் ஃபாதர் ஆஃப் மை சைல்ட். அது வந்து அந்த ஒரு சாஃப்ட் கார்னர் இல்லாமல் நீங்கள் வந்து டிவோர்ஸ் அப்ளை பண்ணது அதெல்லாம் தப்பே இல்லை. அப்படி வந்து அந்த ஆண் ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரில் இருந்துச்சுன்னா அது தப்பு இல்லை. பட் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் அதுக்கு முன்னுக்கே செஞ்சுருக்கலாம், இல்லை இந்த இது நடந்ததுக்கு அப்புறம் செஞ்சுருக்கலாம். எப்போ இவங்களோட அஃபேர் ஸ்டார்ட் ஆகுச்சு? பெட்டிஷன் படி சொன்னது 2021 வரைக்கும். அதுக்கு முன்னாடியே இருந்திருக்கேன் 2021, 22 2-3 தடவை. 2021லேருந்து 24 வரைக்கும் பேசி பார்த்துருக்காங்க. ஆனால் முடியல. அதனால இப்போ வந்து நான் இந்த மாதிரி போகிறேன். ஸோ ரீசெண்ட்லி ஏன்னா அப்படி அதுக்கு முன்னுக்கே இருந்திருக்கிறது வந்து எனக்கு இன்னொரு ஒரு கொஸ்டின் மார்க்க வருது. ஏன்னா த்ரிஷாக்கு 2 வாட்டி வந்து என்கேஜ்மெண்ட் நடக்கிற அளவுக்கு போய் தடங்கலாச்சு. அப்போ அவங்க வேற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் போது எப்படி விஜய் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியும்? தட்ஸ் another கொஸ்டின். ஓகே, இப்போ கம் டு பாலிட்டிக். இப்போ வந்து விஜய் வந்து ஓகே, ஒரு தலைவருக்கு வந்து தேவையானது என்ன? தலைவனாக இருக்குன்னா குட் ஹானஸ்ட் அந்த மாதிரி தான் இருக்கணும். ஹானஸ்ட் பொலிட்டீஷியன். தமிழ்நாட்டில் வந்து ஒருத்தர் தான் அப்படி இருந்திருக்காரு இது வரைக்கும். ஹானஸ்ட் பொலிட்டீஷியன் என்ன கேட்டிங்கன்னா காமராஜர்னு ஒருத்தர் இருக்கார். கல்வி தந்தைன்னு சொல்லுவோம் காமராஜர்னு. அவர் தான் வந்து என்னென்னா 53லேருந்து 54லேருந்து 63 வரைக்கும் நினைக்கிறேன். 1954லேருந்து 1963 வரைக்கும் சீஃப் மினிஸ்டராக இருந்தார். அவர் வந்து கேட்டிங்கன்னா கல்யாணம் பண்ணாமல் சின்ன வயசுலேயே நான் வந்து இந்த விடுதலை போராட்டத்துக்காக பண்ணுறேன் அப்படின்னு போயிட்டு சொசைட்டி மக்களுக்காக பண்ணுறேன் அப்படின்ட்டு பண்ணி அவர் மாதிரி வந்து அவர் சாகிறப்ப அவருக்குன்னு ஒரு வீடு கிடையாது, சொந்த வீடு கிடையாது. ஒரு 200 rupees ஏதோ ஒரு வேஷ்டி, ஒரு சட்டை, அது மட்டும் தான். ஆனால் அவர் பண்ண திட்டங்கள் எவ்வளவோ திட்டங்கள். ஆனால்
எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு ஹிஸ்ட்ரியிலேயே ஹானஸ்ட் பொலிட்டீஷியன் அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் அவர் மட்டும்தான் சொல்ல முடியும். மக்களுக்காக தன்னைத்தானே ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டெடிகேட் பண்ணிட்டு ஓகே அவர் மட்டும்தான் பண்ணியிருக்காரு. நிறைய கல்வி, ஏன்னா இந்த மதிய உணவுன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்ததே அவர் தான் ஃபஸ்ட்டு. அப்புறம் நிறைய டேம்ஸ் கட்டியிருக்காரு, நிறைய டேம்ஸ், தண்ணி விவசாயத்துக்கு, அப்புறம் கல்வி தந்தை. ஸோ இந்த மாதிரி ஸோ இது வந்து ரொம்ப ரேர். இது அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தது இது வரைக்கும் நான் வந்து யாருமே அந்த மாதிரி ஒரு ஹானஸ்ட் பொலிட்டீஷியனாக இல்லை முழுக்க முழுக்க மக்களுக்காக தொண்டு செய்யறதுக்காகவே தன்னை அர்ப்பணித்த மாதிரி பொலிட்டீஷியன் யாருமே பண்ணாது. அதுலேருந்து எப்படி காசு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறேன். அதுவும் இப்போ உள்ள பார்த்தா நான் ஸ்பெசிஃபிக்காக யாரையும் சொல்ல விரும்பல, எல்லாருக்குமே தெரியும். அதனால் எவ்வளோ ஓன் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. ஓகே, நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு லீடருக்கு தேவையான ஒரு விஷயம் வந்து ஆனஸ்டின்னு சொல்கிறீங்க. இப்போ என்னையே கேட்டிங்கன்னா, ஒரு லீடருக்கு வந்து முக்கியமான தேவையான குவாலிட்டி வந்து 2 தான். 2 என்னை பொறுத்த வரைக்கும், லீடர்ஷிப் குவாலிட்டி, இன்டெலிஜென்ஸ். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் அவங்க இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி அவங்க எந்த ஒரு சிச்சுவேஷனையும் அதை ஹேண்டில் பண்ண தெரியணும். ஸ்மார்ட்னஸ், இன்டெலிஜென்ஸ். செகண்ட், லீடர்ஷிப். அவங்களுக்கு கீழே உள்ளவங்களை வந்து, அதாவது மக்களை வந்து மேலே கொண்டு போகிறது தான், அவங்கள வழிநடத்தி மேலே கொண்டு போகணும், அந்த நாட்டை வந்து மேலே தூக்கி கொண்டு போகணும், அதுதான். ஸோ ஒவ்வொரு ஆளோட பேனை, ப்ராப்ளமை, இஷ்யூவை அட்ரஸ் பண்ண தெரியணும். அதுக்கு இன்டெலிஜென்ஸ் தேவை. அதுதான் என்னோட பாயிண்ட்டு. இதுக்கு அவருக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருக்கா, அவர் கல்யாணம் பண்ணாரா, கல்யாணம் பண்ணலையா, நிறைய கேர்ள்ஸ் கூட தொடர்பு இருக்கா, அதெல்லாம் வந்து செகண்டரி. ஓகேவா? நம்ம வந்து நம்ம வீட்டு பொண்ணுக்கோ இல்லை நம்ம வீட்டு மாப்பிள்ளைக்கோ வந்து வரன் தேடலை. அதுக்கு தான் நம்ம வந்து ஒரு க்ளீனான ஆளை கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கு. த மெயின் திங் இது 2 இருந்து தான் அந்த நாடு வந்து முன்னேறிடும். பட் ஆனால் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும், எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும், நான் பேசுறது இப்போ வந்து பேசுறது தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் அது பரம்பரையாக அப்படியே வந்திருக்கு. அப்படின்னு நடிகர் அவங்க வந்து பாப்புலாரிட்டி, ஏன்னா பாப்புலாரிட்டி பேஸ் பண்ணி என்ன பண்ணால் அவங்களுக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்குது, அவங்கனால வந்துடுறாங்க. ஆனால் அவங்க வந்து நிறைய பண்ணுறாங்களா? இப்போ ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க, எம்ஜிஆர் இருந்தாங்க, கலைஞர், கருணாநிதி, அதுக்கப்புறம் அப்படி தான் அந்த மாதிரி தான் வழியே வந்துட்டுருக்க ஒழிஞ்சு உண்மையிலேயே மக்களுக்கு நம்ம வந்து அவங்கள மட்டும் சொல்லிட முடியாது, மக்களையும் நம்ம வந்து சொல்லணும். மக்களுக்கு தெரியணும் யார் வந்து கரெக்டாக பண்ணுவாங்க, அவங்கள வந்து சூஸ் பண்ணணும். அப்போ மக்களோட விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். நம்ம வந்து இந்த மாதிரி காசு வாங்கிட்டு இந்த மாதிரி எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்ட்டு ஓட்டு போகிறதுனால தான் இது அப்படியே வாங்கலாம், அப்படியே ஓடி தொடர்ந்துக்கிட்டே இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து பேச வேண்டிய விஷயம். அதாவது நினச்சோம், அதாவது ஒரு ஆளோட தனிப்பட்ட வாழ்க்கையை மின்னுக்கு வச்சு நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது, வரவும் கூடாது. ஒரு பொசிஷனுக்கு என்ன தேவை, முக்கிய அடிப்படை தேவை, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம முடிவுகளை எடுக்கணும். ஆமாம், அவரும் என்ன புதுசு தான். ஏன்னா இப்போ வந்து விஜயம் எடுத்தாலும் வந்து ஈவன் சில பேர் கூட சொல்கிறாங்க தெரியுமா, இந்த ஆப்போசிட் பார்ட்டி, வி டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த ஆப்போசிட் பார்ட்டி கூட வந்து சங்கீதா இருந்தாங்க. ஸோ மேபி அந்த ஆப்போசிட் பார்ட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ்னால கூட இந்த பெட்டிஷனை வந்து அவங்க இந்த நேரத்தில் வெளியேற்றிருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், நம்ம இன்டெலிஜென்ட்டாக, ஸ்மார்ட்டாக, வாய்ஸ் டிசிஷன் எடுத்து எது நமக்கு வந்து சரியாக இருக்குமோ அந்த மாதிரி முடிவெடுக்கணும். என்ன கேட்டிங்கன்னா அவர் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்கிற ஒரு ஹீரோ வந்து தொழிலை விட்டுட்டு, நான் அந்த மூவியை விட்டுட்டு நான் மக்களுக்காக தொண்டு செய்ய வரேன் அப்படின்னு ஒரு ஃபார்ம் நினச்சி ஒரு ஃபார்ம் பண்ணி அதை வந்து வரவேற்கத்தக்கது, கண்டிப்பாக வந்து வரவேற்கத்தக்கது. ஏன்னா ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து நிறைய பேர் வந்து அந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் வந்து படத்தை நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி காய நகர்த்தி வரதே வரவேற்கத்தக்கது. அதை கண்டிப்பாக வரவேற்கத்தக்கது. ஏன்னா நிறைய பாப்புலரான உள்ளவங்களே பயப்படுறாங்க, அது மாதிரி வரமாட்டேன்னு பயப்படுறாங்க. அதில் வந்து நிறைய கண்டிப்பாக தடங்கல்கள் வரலாம். பட் அவர் வந்து இன்கேஸ் வந்து நல்லபடியாக ஜெயிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, ஜெயிச்சாக்க நல்லபடியாக எலெக்ஷன் வரணும், திரும்புமா, அப்படி தான் நம்ம பார்க்கணும். அந்த ஆங்கிளில் தான் பார்க்க முடியும். அவரால் என்ன திட்டங்கள் கொண்டு வரலாம், மக்களுக்காக என்ன நன்மைகள் கிடைக்கும், அப்படி தான் பார்க்கணும். அது கிடைச்சா நல்லது. அப்போ இந்த என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பர்சனல்கள்லாம்
ஒரு சில இடையூறுகள் இப்போ தேவையில்லை. எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த இது இவ்வளோ நாள் வெயிட் பண்ணவங்க இன்னும் 2 மாதம் வெயிட் பண்ணியிருக்கலாம், இல்லாட்டி இன்னும் ஃபியூ மந்த்ஸ் வெயிட் பண்ணிக்கலாம். அதர் பொலிட்டிஷியனும் வந்து ஒரு மேக் யூஸ் பண்ணிக்கிட்டு அவர் மேலே வந்து இது ஒரு டிஃப்ரெண்டான ஆங்கிள், டோட்டலாக ரொம்ப பாப்புலராக இருக்கார். பெண்கள் மத்தியில் பாப்புலாரிட்டியாக இருக்கலாம், படிக்கிறவங்க மத்தியில் ஸ்டூடெண்ட் மத்தியில் பாப்புலாரிட்டியாக இருக்கலாம். ஸோ அவர் வந்து நல்லவர் இல்லை அப்படின்னு காமிக்கிறது கூட இருக்கலாம். ஸோ இந்த இடையூறுகள் வந்தாலும் அவர் வந்து நான் வந்து அதை நிறுத்த போகிறதில்ல, அதனால் பார்ட்டி கண்டினியூ ஆகுது எலெக்ஷன் வரப்போ. ஸோ நம்ம அந்த பாயிண்டில் மட்டும் பார்க்க எது நன்மை தரும் அப்படின்னு மட்டும் பார்த்துட்டோம்னா இதெல்லாம் ஒதுக்கி வச்சிடலாம் அப்படிங்கிறதான் என்னோட வியூ. ஓகே, விஜய் நல்லவரா கெட்டவரா? அது நான் இப்போ சொல்கிறதுக்கு இல்லை. நடிப்பில் நீங்கள் சொன்ன மாதிரி நடிப்பு பிடிக்கும், அவர் நடிக்கிற விதம் நடிப்பு பொறுத்த வரைக்கும் பிடிக்கும். அதுதான். அதுக்கப்புறம் நம்ம வந்து அவர் உள்ளே போய் இன்கேஸ் அவர் எலெக்ஷன் வந்துட்டு ஜெயிச்சு வந்துட்டா நம்ம சொல்லலாம். ஓகே, எக்ஸாக்ட்லி தட் வாட் இன் மை மைண்ட். ஸோ அவர் வந்து நல்லது செய்கிறாரு கெட்ட செய்கிறாரு, ஜெயிச்சு வந்து மக்களுக்கு நல்லது செஞ்சால் அப்போ நம்ம சொல்லலாம் நல்லதாக கெட்டதுலான்னு தெரிய போகுது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்களுடைய கருத்து. உங்களோட கருத்து என்னவோ நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. பாய்.